படிக்கணும். நல்லவங்களோட சேரணும். நல்லவங்களை பகைச்சிக்காத வாழணும். பெத்தவங்களுக்கு பிள்ளை மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த மரியாதையை தவறாமல் கடைசி வரை இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கற்றோர் என்றால் கற்றோர் தான். அவர்களை பார்த்து நீ வணங்க வேண்டும். குருவை மதிக்க வேண்டும். அந்த குருவினுடைய அருளை நீ பெற வேண்டும். இதையெல்லாம் பெற்றாலும் கடைசியில் இறைவனுடைய பாதத்தை மறவாமல் இருக்க வேண்டும். இதை மறந்தாலும் நீ மறவாமல் இருந்தாலும் யமன் கதி ஒன்று உண்டு என்பதை நீ மறவாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் இந்த பூலோக நீதி. அப்படி இருக்க புதன் பகவானுடைய திசை 17 ஆண்டு கால மக்களுக்கு அது இளமையில் கிடைத்தால் நல்ல கல்வி, முதுமையில் கிடைத்தால் நல்ல செல்வம். இது நன்றாக இருந்தால், புதன் கிரகம் நன்றாக இருந்தால் உறவு முறைகள் எல்லாம் உன்னை போற்றும். அது பாவப்பட்ட பாவ கிரகங்களோடு சேர்ந்தால் உறவு முறைகள் எல்லாம் உன்னை தூற்றும். இதை புரிந்து தெரிந்து வாழ்ந்து கொண்டால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்.